இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். எந்த சூழலிலே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடங்குகிறார் என்றால், திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்ட பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பணியை தொடர்வதை பார்க்கிறோம். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று திருமுழுக்கு யோவான் அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார். அவரை ஏரோது அரசன் கைது செய்து சிறையிலே அடைத்து விடுகிறான். இந்த கைதை பார்க்கக்கூடிய நற்செய்தி அறிவிப்பாளர்கள், இறைவாக்கினர்கள் என்ன செய்ய வேண்டும், இயல்பாக என்ன செய்திருப்பார்கள்? பயந்து கொண்டு நாமும் இப்படியாக கைது செய்யப்படுவோம் என்று பயந்து கொண்டு அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது அங்கே முடங்கி இருக்க வேண்டும். ஆனால் மாறாக அங்கேதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடங்கி வைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிகச்சிறந்த அடிப்படையான ஒரு ஆற்றல், வலிமை. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டால் இந்த கூட்டம் அப்படியே இத்தோடு முடிந்து போய்விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசுடைய இறப்பு உயிர்ப்பிற்கு பின்புதான் கிறிஸ்தவமே வளர்கிறது. இயேசுவை கொலை செய்தால் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று அதிகாரத்தில் இருந்தவர் நினைத்த பொழுது அவருடைய இரத்தத்தில் இருந்து அவருக்காக உயிரை தியாகம் செய்யும்படியான சீடர்கள் உருவாகினார்கள். பேதுரு, திருத்தூதர் பேதுரு, திருத்தூதர் பவுல் இவர்களெல்லாம் தலை வெட்டப்பட்டும் தலைகீழான சிலுவையில் அறையப்பட்டும், ஏன் இன்னும் சில திருத்தூதர்கள் தோல் உரிக்கப்பட்டும் மறை சாட்சிகளாக இந்த இயேசு கிறிஸ்துவிற்காக இரத்தம் சிந்தினார்கள். இவர்களெல்லாம் இயேசுடைய புதுமையை பார்த்து இயேசுவை பின்பற்றியவர்கள் அல்ல, இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் அல்ல. மாறாக சிலுவையிலே அவர் உயிரை தியாகம் செய்ததை பார்த்து அந்த தியாகத்திலே விளைந்த விசுவாசம் இந்த திருத்தூதர்கள்.
இவர்கள் சிந்திய மறைசாட்சிகளாக இவர்கள் சிந்திய இரத்தத்தில் விளைந்த அந்த விசுவாசத்தில் விளைந்ததுதான் கிறிஸ்தவம். என் அன்பிற்குரியவர்களே, இன்றும் பல இடங்களிலே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் சீரழிக்கப்படுகிறது. அதனால் அந்த இடத்திலே கிறிஸ்தவம் முடிந்து போய்விட்டதா? இல்லை. மீண்டுமாக எப்படி ஒரு விதையானது உடைத்து கொண்டு முளைத்து வளர்கிறதோ அதுபோல கிறிஸ்தவம் இன்னும் வீரியத்தோடு வளர்கிறது. அதனுடைய அடிப்படை உதாரணத்தை தான் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானை கைது செய்தார்கள். இயேசு அங்கே தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகிறார், நற்செய்தி அறிவிக்கிறார். அவருக்கு பின்னும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சீடர்களை அழைக்கிறார். மீன் பிடித்து கொண்டிருந்த மனிதர்களை அழைத்து, நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவருமே இப்படியாக ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக? மீன்களை பிடிக்கவா? பிடித்த மீன்களை விற்பனை செய்யவா? அதை உண்டு நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவா? இல்லை. ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது மனிதர்களை பிடிக்க, மனிதர்களை கட்டி எழுப்ப. இன்று மனிதன் உடைந்து கிடக்கிறான். வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள். தற்கொலை செய்து கொள்ளலாமா? அல்லது இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஓடிவிடலாமா? இந்த அழைத்தலிலே இருக்கலாமா வேண்டாமா என்று பலவிதமான சிக்கல்கள். குடும்பத்திலே சந்தேகங்கள். குழந்தை இல்லை, திருமணம் நடக்கவில்லை, இதோ கடனை கட்ட முடியவில்லை என்று எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியிலே மனிதன் உடைந்து கிடக்கிறான். என் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். மனிதர்களை கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் மனிதர்களை பிடிப்பது. மனித உறவை கட்டி எழுப்ப வேண்டும். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் உதவியாக ஒரே கூட்டு குடும்பமாய் இணைந்து இருந்தார்களோ, ஒற்றுமையாய் வாழ்ந்தார்களோ, அதுபோல நாம் உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஆலயம் கட்டுகிறோம், நிறுவனங்களை கட்டுகிறோம், வீடுகளை கட்டுகிறோம், மனிதர்களை கட்டி எழுப்ப தவறி விடுகிறோம். மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று இயேசு பேதுருவை அழைத்தாரே, நம் ஒவ்வொருவரையும் அப்படிதான் அழைத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை சிறந்தபடியாக மனிதாபிமானத்தோடு பரிவுள்ளவர்களாக, நீதிக்கு குரல் கொடுப்பவர்களாக, ஒரு இறைவாக்கினர்களைப் போல வளர்த்தெடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். துணிவோடு இருக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியானவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார். அவரால் நாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம், திடப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி வருகிற பொழுது உடைந்து போய்விடுகிறோமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பயணத்திலே 3 முறை கீழே விழுந்தார், ஆனால் மீண்டும் எழுந்து நடந்தார். அதுபோல நாமும் விழுந்து கிடந்தாலும் வீழ்ந்து கிடந்தாலும் எழுந்து நடப்போம். நம்முடைய பாவ பலவீனங்களிலிருந்து மனம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் மத்தியில் விரைந்து வாரும். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தோல்விகளிலே முடங்கி போய்விடாமல் எழுந்து நடக்கும்படியான வலிமையை, ஆற்றலை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருக்கவும், ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. மனிதர்களை, மனிதத்தை இந்த உலகத்திலே கட்டி எழுப்ப ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய அருள் கருவிகளாய் பயன்படுத்தும்.
இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், உடைந்து போய் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நலம் பெற்று வரும்படியாய் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்மை தேடி வந்த நோயாளர்கள், உம்மை தொட்டவர்கள் முழுமையாக நலமடைந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நல்ல உடல் உள்ள சுகம் தாரும். இதோ எத்தனையோ குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள், வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை, வட்டிக்கு மேல் வட்டி கட்ட முடியவில்லை. ஆண்டவரே, இவர்களுக்கு நீரே வழி காண்பியும், நீரே இவர்கள் தொழிலை ஆசீர்வதியும், நீரே இவர்களுக்கு முழுமையான விடுதலை பெறும்படியான பாதையை காண்பிப்பீராக. உடல் மன வேதனைகள், மன அழுத்தங்கள், மன காயங்கள், இவற்றிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு அமைதியை, சமாதானத்தை கொடுப்பீராக. உம்முடைய காயங்களினால் நாங்கள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த விபத்தும், தீய எண்ணங்களும், போதை பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாக அற்புதமாய் ஆண்டவரை நீர் பாதுகாத்தருளும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. இவர்கள் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக, ஒரு இறைவாக்கினரை போல தைரியமுள்ளவர்களாக வாழும்படியாய் நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின், வெற்றியின், ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். நாங்கள் நினைத்த எல்லா நன்மையான காரியங்களும் இந்த நாளில் எங்களுக்கு கைகூடும்படியாக ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.